நேற்று கோவைக்கு தேர்தல் பிரச்சாரத்துக்காக வந்த நரேந்திர மோடி மக்கள்கிட்ட பேசும்போது, பெண்களுக்கு நான் குடுக்க நெனச்ச அந்த அதிகாரத்தையும், இடஒதுக்கீட்டையும் எதிர்க்கட்சிகளினுடைய சதியால முறியடிச்சுட்டாங்க. அத குடுக்க முடியாம போயிருச்சு. அந்த மகளிர் இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தோல்வி அடைஞ்சதுக்கு காரணம் எதிர்க்கட்சிகள் தான். இதுக்காக நான் ஒவ்வொரு பெண்கள் கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா பேசியிருந்தாரு. இப்போ நரேந்திர மோடி கிட்டயும், பாஜகவை சேர்ந்தவங்க கிட்டயும் நம்ம ஒரு கேள்வி கேட்போம். பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல இருக்கிற மொத்த எம்.எல்.ஏக்கள்ல எத்தன பெண் எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க அப்படிங்கிற தரவ உங்களால வெளியிட முடியுமா? கரெக்ட்டா சொல்லணும் அப்படின்னா, பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல மொத்தமா சேர்த்தா 1545 எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க. அதுல வெறும் 148 பெண் எம்.எல்.ஏக்கள் தான் இருக்காங்க. அதாவது 9.5% இருந்து 10% தான் பெண் எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க. ஒட்டுமொத்த நாட்டிலயும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல. சரி, இது மட்டும் இல்லாம இப்ப நீங்க சொல்றீங்கல்ல, மகளிர் இடஒதுக்கீடு கொண்டு வந்தா நாங்க வந்து பெண்களுக்கு அதிகாரம் குடுத்துருவோம்ன்னு. இதே மகளிர் இடஒதுக்கீடு மசோதா 2023ல சட்டமாக்கப்பட்டுச்சுல்ல. அதற்கு பிறகு நடந்த தேர்தல்கள்ல எத்தன தேர்தல்ல நீங்க பெண்களுக்கு வாய்ப்பளிச்சீங்க? அத உங்களால சொல்ல முடியுமா? 2023 அதற்கு பிறகு நடந்த தேர்தல்கள்ல முதல்ல மத்திய பிரதேசத்துல 163 எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க. ஆனா வெறும் 22 பெண் எம்.எல்.ஏக்கள் தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அது 13% தான் இருக்கு. ராஜஸ்தான்ல 115 எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க. ஆனா பெண் எம்.எல்.ஏக்கள்னு பார்த்தோம்னா வெறும் 12 எம்.எல்.ஏக்கள் தான் இருக்காங்க. அது 10% தான் இருக்கு. அதுக்கப்புறம் சத்தீஸ்கர்ல 54 எம்.எல்.ஏக்கள் இருக்காங்க. ஆனா பெண் எம்.எல்.ஏக்கள்னா வெறும் 5 பெண் எம்.எல்.ஏக்கள் தான் இருக்காங்க. அது 9.2% தான் இருக்காங்க. ஆந்திர பிரதேசத்துல 46 எம்.எல்.ஏக்கள்ல வெறும் 3 பெண் எம்.எல்.ஏக்கள் தான் இருக்காங்க. வெறும் 6.5% தான் பெண் எம்.எல்.ஏக்கள் அங்க இருக்காங்க. அதே மாரி ஒடிசாலயும் 78 எம்.எல்.ஏக்கள்ல வெறும் 6 பெண் எம்.எல்.ஏக்கள் தான் இருக்காங்க. வெறும் 7.7% பேர் தான் இருக்காங்க. இப்படி நீங்க ஆளக்கூடிய மாநிலங்கள்லயே, பெரும்பான்மையா இருக்கக்கூடிய மாநிலங்கள்லயே நீங்க பெண்களுக்கு வாய்ப்பளிக்காம இருக்கும்போது, மகளிர் இடஒதுக்கீட்ட எதிர்க்கட்சிகள் தான் தோல்வியடைய செஞ்சாங்க அப்படின்னு எப்படி உங்களால வாய் கூசாம போய் பேச முடியுது? சரி, அத கூட விடுங்க. நாடாளுமன்றத்துல, மக்களவையில உங்களுக்கு மொத்தம் எத்தன உறுப்பினர்கள் இருக்காங்க? அதுல எவ்வளவு பெண் உறுப்பினர்கள் இருக்காங்க? மொத்தமா 240 உறுப்பினர்கள வச்சிருக்கீங்க. அதுல வெறும் 31 பேர் தான் பெண்கள் இருக்காங்க. அதாவது 12.9% பெண் உறுப்பினர்களுக்கு மட்டும் தான் நீங்க மக்களவையில வாய்ப்பு குடுத்திருக்கீங்க. இதிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, பாஜகவை சேர்ந்தவங்களுக்கும், பிரதமர் நரேந்திர மோடிக்கும் அவங்க கட்சிக்கார பெண்களுக்கு வாய்ப்பளிக்கிறதுக்கே சுத்தமா மனசில்ல. அத விட்டுட்டு இங்க வந்து மக்கள் கிட்ட கண்ணீர் வடிக்கிறது, டிராமா பண்றது அப்படின்னு தேர்தல் ஆதாயத்துக்காக இந்த மகளிர் இடஒதுக்கீட்ட பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. நரேந்திர மோடி கிட்ட நம்ம கேட்கிறது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன அப்படின்னா, இப்பவே இருக்கக்கூடிய அந்த 543 உறுப்பினர்கள்ல, நீங்க பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு குடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? அது மட்டும் இல்லாம, உங்க கட்சிக்கார பெண்களுக்கு நீங்க வாய்ப்பளிக்கிறத யாரு உங்கள தடுத்தா? நாட்டுல இருக்கக்கூடிய பெண்களுக்கு தான் உங்களால இடஒதுக்கீடு குடுக்க முடியல அப்படின்னு கண்ணீர் வடிக்கிறீங்க. உங்க கட்சிக்கார பெண்களுக்கு நீங்க வாய்ப்பளிச்சிருக்கலாமே! உங்க கட்சிக்கார பெண்கள எம்.எல்.ஏக்கள் ஆக்கியிருக்கலாம். உங்க கட்சிக்கார பெண்கள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆக்கியிருக்கலாம். ஆனா, இத எதையுமே செய்யாம, தேர்தல் ஆதாயத்துக்காக வெறுமனே எதிர்க்கட்சிகள குற்றம் சாட்டணும்னு, இப்படி போற இடத்துலலாம் சதிகள பண்ணிட்டு மக்கள் கிட்ட போய் கொரலி வித்தைய காமிச்சுட்டு இருந்தீங்கன்னா, நிச்சயமா மக்கள் இத எதையுமே நம்ப மாட்டாங்க.